கோடை கால விடுமுறை அப்புறம் தேர்தல் விடுமுறை இதெல்லாம் முடிந்த மாணவர்கள் வந்து திரும்ப பள்ளிக்கு திரும்புறாங்க. பள்ளிக்கு திரும்ப மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா நீங்க? அவங்களோட உடல் ஆரோக்கியம், உள்ள ஆரோக்கியம், உள்ளம் நல்லா இருக்கணும்னா உணவு முறை கரெக்டாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு காலையில் உணவில் மாதுளம்பழம், வாழைப்பழம் பிரெயினுக்கான நல்ல அறிவாற்றல் கொண்டது. மாவுச்சத்தை விட பழங்களை கொடுத்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க மேலே அதை திரிக்கக்கூடாது, அவங்க முன்னாடி போட்டு விட்டுணும். இவங்க சாப்பிடணும், இவங்க சாப்பிட்றத பார்த்தா அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. நினைவாற்றலுக்கான உணவு வகைகள் அதுலேயும் சுவையாக எப்படி கொடுக்க முடியும், அப்படிலாம் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. பாவக்காய் கூட அப்படியே சாப்பிட முடியாது, அதை ஒரு பதப்படுத்தி எல்லாம் கொஞ்சம் புளி போட்டு வெள்ளம் போட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது தானே சாப்பிட்றாங்க. கீரை வகைகள், கீரைகள் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நுழைக்க முடியாது. அமெரிக்கா ஃபாரின்லாம் எடுத்துட்டீங்களா, மீட்டில் கீரை இல்லாத மீட் இருக்கு, அதில் கூட ஒரு கீரைகள், பச்சை வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருக்கும். அந்த கல்ச்சர் நமக்கு வேணுங்கிறது தான் என் அன்பு வேண்டுகோளா. பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெற்றோர்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அதை பூத்தணும் அவங்களுக்குள்ள டெக்னிக்கா. அது இல்லாமல் இந்த போனை பார்த்தா தான் சாப்பிட்றாங்க. அந்த போனை கையில் கொடுத்துட்டு தான் சோறு ஊட்ட முடியுது. இன்னைக்கு நம்மளே அவங்களை அடிட்டாங்க. இதுலேருந்து எப்படி விடுவிக்கணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்போ யோசிக்கணும். குழந்தைங்களுக்கு போனை பார்க்க பார்க்க பிரெயின் வந்து சூடாகும், கண் பார்வை பாதிக்கும், அதில் கதிர்வீச்சு இருக்கு. போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட 2 அடி 3 அடிக்கு அந்தாண்ட வைக்கணுங்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு அறிவாற்றலுக்கு ஒரு இடைஞ்சல். இது போக்குவரத்துலையும் கவனங்கள் தேவை. ஒரே ஆட்டோக்குள்ள, ஒரே இதுக்குள்ள, வண்டிக்குள்ள நிறைய பிள்ளைகள் அடைக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் போக்குவரத்துலையும். இதெல்லாம் சேர்த்தது தான் கல்வி. இதுதான் குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன். நீர்ச்சத்துள்ள உணவுகள், கீரை வகைகள், சுண்டல்கள், பயிர்கள் சாப்பிடுங்க. மத்தியானத்தில் எங்கள் பிரியாணி கொஞ்சம் சாப்பிடுங்க.